ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மக்கா வெற்றி அறிவிக்கப்பட்டது. மக்கமா நகரத்தில் வெற்றி அறிவிக்கப்பட்டது. வெற்றி அறிவிக்கப்பட்ட போது சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு அன்னை உம்மு ஹக்கீம் ஓடி வருகிறார்கள். அன்னை உம்மு ஹக்கீம் ஓடி வருகிறார்கள். வெற்றி அறிவிக்கப்பட்டு மக்கா எங்கு பார்த்தாலும் ஈமானிய பிரகாசம். காபத்துல்லாவின் உச்சியில் பாங்கு சொல்லப்படுகிறது. மூமின்கள் சாறை சாறையாக மஸ்ஜிதை நோக்கி வருகிறார்கள். காலத்திற்கும் தவறு செய்தவர்கள் மன்னிப்புக்காக காத்து நிற்கிறார்கள். சில பேர்கள் எந்த காலத்திலும் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் உம்மு ஹக்கீம் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என் கணவர் கொஞ்சம் மூர்க்கமானவர், முரட்டு சுபாவம் உள்ளவர், கொஞ்சம் கடுமையாகவும் நடந்து கொண்டார். ஈமானை எதிர்ப்பதிலே, இஸ்லாத்தை எதிர்ப்பதில், நல்லவர்களுக்கு தீங்கு செய்வதில் அவர் முதன்மையும் காட்டியிருக்கிறார். இப்போது அவருக்காக நான் வந்திருக்கிறேன் என்றார். அண்ணலார் வார்த்தைகளை செவியறுக்கிற பக்குவம் உள்ளவர்கள், அப்படி பக்குவப்படுத்தியவர்கள். யாரா இருந்தாலும் காது கொடுத்து கேட்கிற தீயவர்கள் தான், ஈமானுக்கு எதிராகவே செயல்பட்டவர்கள். ஆனா காது கொடுத்து கேட்கிறாங்க. காரூனிய சீலர் என்ன செய்தி என்று கேட்டார்கள். இல்லை, எங்கு பார்த்தாலும் இவர்களை விட வேண்டாம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டவர்களில் என் கணவர் இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய குற்றம்! சில நேரங்களில் நாட்டினுடைய பிரகடன அவசர கால சட்டங்கள்ல அவங்களை எங்க பார்த்தாலும் அவர்களுக்கு தண்டனை என்று அறிவிக்கப்படும், ஷூட்டிங் ஆர்டர் அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் என் கணவர். அதனால அவருக்கு நீங்க பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லிட்டா அவரை நான் பக்குவமா அங்க கொண்டு சேர்த்துருவேங்கிறாங்க. எங்கே? உங்க தர்பாரிலே கொண்டு உட்கார வச்சிருவேங்கிறாங்க. காலத்திற்கும் திருந்தவில்லை, வாழும் காலமெல்லாம் திருந்தவில்லை. அசத்தியத்தை நோக்கிய பயணம், தீய சக்திக்கு துணை நின்றிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்க கணவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், நான் கூட்டு வந்துடுறேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எங்கு கண்டாலும் விடாதீர்கள் என்று ஆர்டர் போட்டவர்கள் சரி பாதுகாப்புன்றாங்க. ஓடி வந்தாங்க உம்மு ஹக்கீம். யார் அவருடைய கணவர்? யார் அவருடைய கணவர்? அபூ ஜஹலின் மகன் இக்ரிமா. அபூ ஜஹல் இஸ்லாத்தினுடைய வைரி என்று சொல்றது மாத்திரமல்ல, மூசா நபியின் ஃபிரௌன், என் சமூகத்தின் ஃபிரௌன் அபூ ஜஹல். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் ஃபிரௌன் என்று அடையாளம் காட்டப்படுகிறார். ஆனா அம்மா கேட்கிறாங்க ரசூல் இடத்துல, என் கணவருக்கு பாதுகாப்பு பிரகடனப்படுத்துங்கள், நான் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன்னாங்க. பெருமானார், உன்னால எப்படி கூப்பிட்டு வர முடியும்? அவர் மூர்க்கமான ஆளாச்சு, எசைஞ்சு வரமாட்டாரு, பணிய மாட்டாரு, அவர் ஈகோ பார்ப்பாரு, தான் யாருங்கிற பெருமை தான் பேசுவார், அதெல்லாம் சொல்லல ஓ அப்படின்றாங்க. பாதுகாப்புன்றாங்க. ரசூலுக்கு தெரியும் யாராலையும் வளைக்க முடியாத சில பேரை பொம்பளைங்க வளைச்சிருவாங்க. யாராலையும் வளைக்க முடியாது, பெண்களால் வளைக்கப்படுவாங்க. அந்த அம்மா நேரா ஓடி போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க கணவரை. அவர் அதுக்குள்ள கடல்ல குதிச்சு கப்பல்ல ஏறி ஓடுறாரு. கப்பல்ல ஏறி ஓடுறாரு. எதுக்கு? மக்காவில் இருக்கக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில மக்கா வெற்றியாகி விட்டது, இனி என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஓடுறார். அந்த அம்மா இங்கிருந்து சத்தம் கொடுக்குது, வந்துருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. என்ன பாதுகாப்புன்னு கேட்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு. வாக்கு வாங்கினாயா? ஆமா, இறங்கி வாங்கன்னா. போற கப்பலை நிறுத்தி இறக்கி கூட்டு வர்றாங்க இக்ரிமாவை. பெருமானாருடைய தர்பாருக்கு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்ணியப்படுத்தி வரவேற்ற போது விழுந்துட்டார் கீழே. எழுந்திருச்சுன்னு வரவேற்கிறாங்க. நான் எவ்வளவு கேவலமான வேலையை செய்திருக்கேன், எத்தனை கொடுமையாக நடந்திருக்கேன், எத்தனை மூர்க்கமாக நடந்திருக்கேன், எவ்வளவு கண்ணிய குறைவா தங்களை நடத்தியிருக்கேன் என்றெல்லாம் மனசில் நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார். காரூனிய சீலர் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஒரு மனிதனை புனிதனாக்கணும், அவ்வளவுதான். அவன் ஏதோ அறியாம செய்திருக்கிறான். இக்ரிமாவுக்கு மன்னிப்பு. பின்ன நீங்க புகார் ஷரீஃபில் எடுத்து பார்த்தா இக்ரிமா கொடுத்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். இக்ரிமா சொன்னால், இனி என் மொத்த வாழ்க்கையும் ஈமானின் பிரகாசத்திற்காகவே இருக்கும். இவ்வளவு ஒரு பக்கம் அவர் வாழ்க்கை பூரா இருண்ட பக்கம், இன்னொரு வாழ்க்கை பூரா வெளிச்சமான பக்கம். இருண்ட பக்கம் எவ்வளவு கேவலமோ, வெளிச்சமான பக்கம் எவ்வளவு கண்ணியமோ, இதில் முழுக்க முழுக்க அன்னை உம்மு ஹக்கீமே காரணம், அவர் மனைவியே காரணம். இந்த சமூகத்திற்கு பெண்களின் சேவை தேவை. ஒரு முருடனை கூட பக்குவப்படுத்தும் சக்தி இருக்குது அவங்களுக்கு. மார்க்கம் இல்லாதவர்களின் இதயத்தில் மார்க்கத்தை பசுமையாக கொண்டு சேர்க்கிற பவர் இருக்கிறது. ஏன்னா ஒரு தனி சக்தி.
இன்றைக்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம், அந்த பவரை சமூகம் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள், ஒழுக்கத்தை கொடுங்கள், கல்வியை கொடுங்கள், அல்லாஹ்வை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள். நாளைய இந்த மண் பிரகாசமாக இருக்கும். பெண்களை முடக்காதீர்கள், பெண்களை ஒடுக்காதீர்கள், பெண்களுக்கு அதில்லை இது இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லா உரிமையும் உண்டு பெண்களுக்கு. ஆணுக்குள்ள உரிமை பெண்ணுக்கும் உண்டு. லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மா இக்தஸபு வலின்னிஸாஇ நஸீபுன் மிம்மா இக்தஸபுனா. ஆணுக்கு அவருக்குரிய உரிமை, பெண்ணுக்கு அவருக்குள்ள உரிமை. சில பவர் ஆணுக்கு மட்டும் சொந்தம். சொத்தா பெண்ணுக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு. எதிலே பெண்கள் முடக்க வேண்டும்? அவர்களை பக்குவப்படுத்துங்கள். அதனால பெண்கள் ஆடம்பரமாக அனாச்சாரமாக தேவையில்லாமல் சுற்றுவதை அனுமதிக்காது மார்க்கம். கடந்த கால முற்காலத்தில் இங்கே மார்க்க அறிவில்லாதவர்கள் அப்படி இப்படிமா ஊர் சுத்துற மாதிரி நீங்க சுத்தக்கூடாதுங்கிறான். தேவையில்லாத சுற்றுதல் கூடாது, முறையான சுற்றுதல் இருக்க வேண்டும். கல்வியை தேடி, வாழ்க்கையை தேடி, மார்க்கத்தை தேடி, ஒழுக்கத்தை தேடி, பண்பை தேடி, பண்பாடுகளை தேடி பெண்கள் உருவாக. நம்ம வீட்டு பெண்களை பக்குவப்படுத்துவோம், ஒளிமயமாக்குவோம். அவர்களை கொண்டு இந்த தீன் ஒளிமயமாகும். நாடு பெருமூச்சு விடும், நிம்மதி காற்றை சுவாசிக்கும்.